வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது டிவிக்கே இன்னொரு பிளான் பியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது பிளான் பின்னு சொல்கிறத விட ஒரு ஆப்ரேஷனை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது விஜய் அவர்கள் வந்து இதை நடத்தியே ஆகணும். ஏன்னா இனி கூட்டணி கட்சிகளை நம்பி இருப்பது நம்மளுடைய தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்க நிலைமை தான். ஏன்னா திடீர்னு திருமாவளவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவர் டிட்டாச்மெண்ட் ஆகிடும், நாங்கள் எங்கள் கொள்கைக்கு முரணாக இருந்தால் நாங்கள் எப்போ வேணாலும் வெளியே வந்துடும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரசு பணி வழங்கக்கூடாது, அதுக்கு அப்படி நீங்கள் எங்களை மீறி கொடுத்தீங்கன்னா அதுக்கான விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றாங்க. ஸோ இப்படியான பிரச்சனைகளுடனே நம்ம வந்து இனியும் இந்த ஆட்சியை வந்து நடத்தி கொண்டு போகக்கூடாது. ஒன்று, இவங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் அந்த மேஜிக் நம்பரான 118 வந்து நெருங்கி ஆகணும். அந்த 118 நெருங்கிறதுக்காக தான் இவங்க வந்து சோஃபாவை அனுப்பிச்சு பார்க்குறாங்க, குதிரை பேரம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கான ஆதாரமாக வைகோ அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறாரு 2 பேர் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அவங்களுக்கு நானே வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன்றார். இன்னொருத்தர் சொல்கிறாரு எங்களை அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்தது, அதனால வந்து சேர்த்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஆக இதன் மூலியமாக தொடர்ந்து தாவேக்கா வந்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஓப்பனாகவே தெரியுது. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு என்னென்னவோ குதிரை பேரம் பண்ணி ஒரு 6 எம்எல்ஏக்களை அங்கேருந்து வாங்கிட்டாங்க. இந்த 6 எம்எல்ஏக்களோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எம்எல்ஏக்களை வாங்கிட்டா ஒரேடியாக அவங்கள நம்ம சார்பாக டிவிகே சார்பாக நிற்க வச்சு தனி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு டிவிகே நினைக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு மூட்டை மண்ணை கொண்டு வந்து போட்டாங்க. யார்? திமுக போட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த 5 பேர் இருக்காங்களே, 5+1, அதாவது விஜய் அவர்களோட சேர்த்து இவங்களோட இதில் வந்து இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, ஏன்னா தேர்தல் சம்பந்தப்பட்டமான வழக்குகள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி இடைத்தேர்தல் நடத்துவீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அதற்கு விஜய் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த அரசு என்ன பிளான் பண்ணியிருக்கு, ஆளும் அரசு என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா, அது எப்படி ஒரு எம்எல்ஏ இல்லாமல் ஒரு தொகுதி எப்படி இருக்க முடியும், அது மக்களோட உரிமை, அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து மேல்முறையீடுக்கு போவோம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு ஒரு கேவிட் மனுவை போட்டிருக்காங்க. எங்களை கேட்காம நீங்கள் வந்து எந்த முடிவும் இந்த வழக்கில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அங்கே ஜூலை 31 வரைக்கும் தடை போட்டிருக்காங்க, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. எப்போ கரூரில் போய் இவரும் அரசு பணியெல்லாம் கொடுத்து அழுது ட்ராமா போட்டு பஞ்ச் டயலாக் பேசி அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி திரும்பினா இந்த பக்கம் நீங்கள் பண்ண மொத்த பர்ஃபார்மன்ஸும் வேஸ்ட் அப்பு அப்படின்ற மாதிரி இடைத்தேர்தலே மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ நிறைய ஹிஸ்ட்ரியான நியூஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான இடைத்தேர்தல்லாம் வந்து எவ்வளோ லாங் ப்ராசஸாக போயிருந்துருக்கு, வருஷக்கணக்கில் கூட நடத்தாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் வெற்றியை குறித்தான கேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உதாரணத்துக்கு நீங்கள் அப்பாவு அவர்கள் எடுத்துக்கலாம், சிதம்பரம் அவர்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுலாம் வந்து அப்பாவு அவர்களுடைய, அதாவது திமுகவையுடைய முன்னாள் சபாநாயகராக இருந்தார் பார்த்தீங்களா, அப்பாவு அவர்களுடைய வெற்றி செல்லும்னு இப்போ நியூஸ் வந்தது. அப்படி பார்க்க போனால் இந்த கேஸ் எல்லாம் நடத்தி எப்போ ரிசல்ட் வருது, நம்ம எப்போ இடைத்தேர்தல் நடத்தி அந்த மேஜிக் நம்பர் நம்ம ரீச் பண்ணுறது. இதே மாதிரி டிடிவி தினகரன் அவங்க போகும்போது ஒரு 18 பேர் வந்து அதிமுகலேருந்து போனாங்க பார்த்தீங்களா, இதுக்கு கேஸ் போட்டு அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ கேஸ் நடத்தி முடிக்கிறது, நம்ம எப்போ அந்த 118 வாங்குறது, அதெல்லாம் நடக்கிற காரியமாப்பு அப்படின்ற மனநிலைக்கு விஜய் அவர்கள் போயிட்டார். அப்போது இவங்க இன்னொரு ஆப்ஷனை கொண்டு வராங்க. அது என்ன ஆப்ஷன்னா, ஒன்று ஆப்ஷன் 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை எட்டணும். இல்லை நான் வச்சுருக்க பார்த்தீங்களா, ஜெயிச்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு நம்பர் 107, அதாவது 108 இவங்க ஜெயிச்சாங்க, ஒன்று ரிசைன் பண்ணிட்டாங்க, அப்போ 107ன்னு ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் மட்டுமே தனி பெரும்பான்மைன்ற இடத்துக்கு நம்பர்ஸை குறைக்கணும் அப்படின்ற ஆப்ரேஷன் தான் இப்போ புதுசாக விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எல். அந்த எல்ன்றதை எதை குறிக்குது, லாட்ரியா இல்லை லீமாரோஸா அப்படின்ற முழு விவகாரம் நம்மளுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த லாட்ரியும் லீமாரோஸும் சம்பந்தப்படக்கூடிய அந்த மையப்புள்ளி தான் இதை அதிமுகவிலிருந்து செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நாளில் இதை பற்றின ஒரு விரிவான ஆர்டிக்கலே வந்திருக்கு. ஸோ அவங்களோட இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 107, அதாவது 108 ஜெயிச்சாங்க, அதில் திருச்சி கிழக்குன்றது விஜய் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, மீதி 107 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 107 போதும், இதுவே தனி பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டோம்னா இனி யார் எம்எல்ஏவையும் நம்ம வந்து விலைக்கு வேணாம், இடைத்தேர்தல் நடத்தா கட்டி போங்க, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஹாயாக இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது என்ன கணக்குனா 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் ஏற்கனவே 7 எம்எல்ஏக்கள் காலி, அதாவது அதிமுகலேருந்து ரிசைன் பண்ண 6, விஜய் அவர்கள் 1 + அதாவது 7 காலி. இந்த 7 காலியானா
227 தொகுதிகள் வந்து இருக்குது. அதை எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ இந்த 227ல் மேலும் எத்தனை உறுப்பினர்கள் வந்து இவங்க கலைச்சி விட்டாங்கன்னா, அது குறிப்பாக அதிமுகவோ அவங்க வந்து இறங்கணும்னு ஆரம்பிச்சிட்டா எந்த கட்சியிலேருந்து வேணாலும் ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஏன் இப்போ வந்து காங்கிரஸில் இருந்து ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணுங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அது அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி யாராவது எம்எல்ஏக்கள் பாமகவில் இருக்கவங்களுக்கு 4 போட்டி ஸ்வீட் பாக்ஸ் போட்டு அவர் ரிசைன் பண்ணால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி எந்த கட்சியில் வேணாலும் இறங்கி அடிக்கிறதுக்கு இப்போது விஜய் அவர்களுடைய இந்த அரசு வந்து ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு தேவை நம்பர்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த 227ல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 12 வைங்களேன். இந்த 12 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சுட்டா மீதி இருக்கிறது 215. இப்போ இந்த 215ல் பாதி, அதாவது பாதி வந்து தனி பெரும்பான்மை. அப்போ 215ல் பாதினா 107 அப்படின்னு வருது. அப்போ இந்த 107 நான் வந்து நம்பராக காமிச்சேன்னா இப்போ என்ன சொல்லுவாருன்னா 215 பாருங்கள். மொத்த சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ? இப்போ ஒரு கிளாஸில் 20 பேர் இருக்காங்க. 20 பேரில் நான் வந்து ஒரு 10 பேரை வந்து வெளியே அமிச்சிட்டேன். மீதி 10 பேர் தான் இருக்காங்க. அதில் 5 பேர் என்கிட்ட இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ நான் தான் தனி பெரும்பான்மை அப்படின்ற மாதிரி உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த 215ல் நான் 107 காமிச்சாலே போதும். அந்த 107 ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் குறைப்ப போகிறாங்க. அதற்கு அவங்க கை வைக்க போகிற இடம், ஆல்ரெடி கை வச்சுட்டு இருக்க இடம் அதிமுக தான். அதிலிருந்து வெகு விரைவாக ஒரு 12 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கான வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. இப்போ ராஜினாமா பண்ணுறதுக்குன்னா அப்போ அங்கேயே தான் வெயிட்டாக ஒரு ஆள் இருப்பாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லாட்ரி லீமாரோசி இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தி இருக்கிற ஒரே புள்ளி தாவேக்கால யார் அப்படின்னா வளர்ந்த மனிதன் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். அவர் தான் இதில் வந்து ஒரு பெரிய கையாக வேலை பார்க்குறாரு அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாரு. இப்போ ஆதவர்ஜுனாவும் அதிமுகவும் கனெக்ட் பண்ணுறது யார்? அவங்களோட மாமியார் அவர்கள். இப்போ இங்கே இந்த ஆப்ரேஷன் இப்படி தான் நடக்க போகுது. ஏற்கனவே பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவுடைய 2வது அம்மாவா லீமாரோஸ் அவர்களை வந்து கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இந்த தைரியத்திலாம் ஆதவர்ஜுனா 90% அதிமுக எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ அதனால தான் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யணும் அப்படின்ற இதில் வந்து அவங்க இறங்கியிருக்கிறாங்க. இப்போ லீமாரோஸை மட்டும் தான் இவங்க நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. அவங்க வந்து எப்போவுமே பிளான் பி, பிளான் சி எல்லாமே வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அனுபவம் தேவை, 6 மாதம் டைம் தேவை. ஆனால் குதிரை பேரப்படுறது, எந்த கட்சியை கலைச்சி விடலாம், யாருக்கு எப்படி துரோகம் செய்யலாம், யாரை வந்து யார் முதுகில் குத்த வச்சுட்டு நம்ம வந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை ரொம்ப கிளியராக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பேர் போன ஒரு கட்சி இவங்க பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு, அதாவது இந்தியா பூரா காங்கிரஸ் கதர்ச்சி யார் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த நபர் இவங்க பின்னாடியிலேருந்து ஐடியா கொடுக்கறதுனால தானே இந்த மாதிரி விஷயங்கள்லேயே இவங்க டக்குன்னு முடிவெடுக்கிறாங்க. ஒன்று குதிரை பேரை பண்ணி 118 ரீச் பண்ணுவோம், இல்லைனா ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்தால் தானே பிரச்சனை, ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படியே 107 அந்த எப்போ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த 107ன்ற நம்பரில் வச்சுருந்தா தான் ஆட்சி கலைக்க முடியாது. ஸோ நீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் பொறுமையாகவே நீங்கள் எலெக்ஷன் நடத்துங்க. அதுக்குள்ளே நான் வந்து நம்பர்ஸை, அதாவது தனிப்பெரும்பான்மைன்ற நம்பரை 107ன்ற இடத்துக்கு நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்ட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எஸ்பி வேலுமணிலாம் சவால் விட்டுருக்காரு. யாருக்கு? விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்லாம் என்ன சவால் விட்டுருக்காருன்னா, நீங்கள் போனப்போ விஜய் அவர்கள் வரல, ஏன்னா நம்பர்ஸ் கம்மி. நான் போனப்போ எல்லா பெரிய படையவே அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட பாதி பேரை அழித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன். அப்படி கூட்டிகிட்டு போகிறதோடைய விளைவு விஜய் அவர்களே வந்து என்னை வாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கலன்னு பாராட்டுற அளவுக்கு ஒரு டீமை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ எஸ்பி வேலுமணி ரெடியாக இருக்கார், சிவி சண்முகம் ரெடியாக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜூலை 31 வரைக்கும் தடை அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வரலனா அந்த ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்களே இந்த பக்கம் விஜயபாஸ்கர் அவர்கள், அடுத்த கட்டமாக சிவி சண்முகம் வேலுமணி அவர்கள் தான் வர்றதாக இருந்தது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அமைதியாக இருங்க. ஏன்னா இவங்களாலலாம் வந்து பதவி இல்லாமல், குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ அப்படின்ற பதவி இருக்கணும், அந்த பதவியில் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ரிசைன் பண்ணால் உடனே தாவேக்கால போய் சேரணும், இல்லைனா வந்து எம்எல்ஏவாக இருக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு காரணம் காமிச்சு இவங்களுடைய இந்த ரிசைனை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம்
பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இது, அதாவது ஜூலை 31க்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான பதில் சொல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல வர்றதா, இல்லை இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை சேர்த்துக்கிட்டு மொத்தமாக ரிசைன் பண்ணிவிட்டு அப்படியே இருந்து இவங்களுக்கு தேவையான அந்த 107 அப்படின்றதே போதுமான தனிப்பெரும்பான்மைன்ற இடத்துக்கு டிவிகே ஒரு பிளான் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை இவங்க செஞ்சு கொடுக்குறதா. அதாவது பிஜேபி கொடுக்குற டாஸ்க்கை எப்படி விஜய் அவர்கள் சரியாக செய்கிறார்களோ அதே மாதிரி ஆதவர்ஜுன் அவர்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்கை சரியாக செய்து முடிப்பதற்காக தான் அதிமுகவில் இப்படியான நபர்கள் இருக்காங்க. அது விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், சிவி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், லீ மார்வஸ் அவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து அதிமுகவில் தன்னுடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி அவர் தான் வச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து எடப்பாடி அவர்கள் இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க அதிகபட்சமாக நீதிமன்றம் போக முடியும் அப்படின்ற அந்த இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, கொறடா போட்டு உத்தரவு கொடுக்குறாரு, கட்சி தாவல் சட்டம் வரும், நடவடிக்கை எடுப்பேன், கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்றாரு. ஆனால் இது எதையுமே வந்து அந்த பக்கம் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் வந்து பொருட்படுத்துறதாவே இல்லை. டிசைட் பண்ணிட்டு வரவங்க வாங்க, நான் சேர்க்குறேன், நான் தான் என்னோட முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்ற மாதிரி அவர் நடந்துட்டு இருக்காரு. இது எல்லாம் மீறி ஆளுநர்கிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அடிக்கிட்டே இருக்காங்க, நாளுக்கு நாள் வந்து அடிக்கிட்டே இருக்காங்க. திமுக சார்பா, பாஜக சார்பா, அதிமுக சார்பான்னு அடிக்கிட்டே இருந்தாலும் ஆளுநர் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஸோ ஆளுநர் நடவடிக்கை இல்லை. எலெக்ஷன் கமிஷனும் பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. இந்தியா முழுக்க யார் யாருக்கெல்லாம் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் இடைத்தேர்தல் நடத்துகிறோம், குறிப்பாக அந்த தமிழ்நாடோடைய நேம் மட்டும் அடிப்படலை. ஏன் இத்தனை தொகுதிகள் காலியாக இருந்தும் எலெக்ஷன் கமிஷன் அந்த இந்த தமிழ்நாடுன்ற பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ எலெக்ஷன் கமிஷனும் இவங்களுக்கு வந்து உறுதியாக இருக்குது. ஒன்று நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு தேவையான நம்பர்ஸை ரிசைன் பண்ணி கொண்டு வந்துடுங்க, அப்புறம் மொத்தமாக நம்ம இடைத்தேர்தல் வச்சுக்கலாம். ஆக ஆளுநரும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷனும் வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. இப்போ 10ஆவதுக்கு அதிமுகவுடைய இந்த குரூப்பும் வந்து விஜய் அவர்களுக்கு நீ பிளான் ஏ இல்லைன்னா பிளான் பி உனக்கு நாங்கள் சாதகமாக செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு சாதகமாக இருக்காங்க. இந்த சாதகத்தை எல்லாமே திமுகவும் அதிமுகவும் வந்து எப்படி முறியடிக்க போகுது அப்படின்றதுல இதில் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு தான் வந்து அதிகப்படியான ஒரு பெரிய பாரமே தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி எடப்பாடி அவர்கள் முறியடிக்க போகிறாரா, இல்லை இப்படியே கையை கட்டி வேடிக்கை பார்க்க போகிறாரா, இல்லைன்னா அவர் ஒரு புது டெக்னிக் இருக்குது, போகிறவங்களாம் இங்கேருந்து போங்க, யார் யார் போனீங்கன்னா நான் புது ரத்தங்களை எப்படி ஜென்சி தலைமுறைக்கான ஒரு அரசியல் இப்போ நடக்குது, அதனால் யார் பழைய ஆள்லாம் போனீங்கன்னா நான் புது ஆளை இறக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு உருட்டிட்டு இருக்காரு. அந்த உருட்டு எந்த அளவுக்கு அதிமுக வந்து காப்பாற்றி கொண்டு போகும் அப்படின்னு தெரியல. பட் இது இப்படியே தொடர்ந்தால் ஜனநாயகம், மக்கள் தீர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு தான், பேரளவில் தான் இருக்குமே தவிர அது இன்னும் நாளடைவில் தமிழ்நாட்டில் இப்படி, அதாவது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயத்தெல்லாம் வந்து விஜய் அவர்கள் ஆட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக இந்த குதிரை பேரமும் ஒன்று தான். ஸோ பொறுத்தது பார்ப்போம் இது எப்படி திமுகவும் அதிமுகவும் தடுக்க போகுது. விஜய் அவர்களுடைய இந்த பிளான் பி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆப்ரேஷன் எல் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது வந்து இனி வர காலங்களில் என்ன மாதிரி மூவ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.